அந்த கிரேதாம் யுகமளித்த நாளில் கந்த திருவேசோம் கலந்திருந்த மாயவனார் செந்தூர்பதியில் சேர்ந்திருந்தார் அம்மானை. அந்த பதியில் அலங்கரித்த நாள் கழித்து ஆதி கையிலை அரணாரிடத்தில் வந்து வேதியரும் நன்றாய் விளம்புவாரம்மானை. சூரபற்பனென்ற சூர கூலங்களை துணிந்து வீரபரைந்ததினால் மேலும் அந்த யுகத்தில் கொண்டு கிரேதா குவலயமும் நான் அளித்து முன்னு கலந்திருந்த ஆறு முகவேசம் செந்தூரு வாரி திரைமடக்கில் வாழ்ந்திருந்து வந்தோம் காணையாம் மலர்வாதோம் தண்டனிடம் என்றேதானாதி ஈசரோடேதான் உரைப்பார். அன்றேதானீசர் அருளுவாராயிருக்கு முன்னே குரோணி முடித்ததுண்டாமறதிலே இன்னும் உணுதுண்டு இருக்குது காண்மாயவரே. எல்லோ எந்தீசர் சொல்ல எல்லோரும் தான் கூடி அன்றிருந்ததுண்டோ அதில ஒரு துண்டமதை உருவாய் படைத்து உயிர் கொடுக்கும் அவளவில் அங்கே இருந்த அச்சுதரும் எதுரைப்பார். முன்னே இவனும் முற்பிறப்பு ஆனதிலே என்னோடே பேசி எதிர்த்தான் காணீஸ்வரரே. ஆனதாலி பிறப்பு அரக்கனி வந்தனுக்கு ஈனமில்லா சிரசு ஈரஞ்சாய் வடையும் 10 சிரசும் 12 கண்காதும் தத்துவங்களோடே தான் படையும் என்றுரைத்தார். மாயனூரைக்க மறையோனக மகிழ்ந்து வாய் சிரசு பத்தாய் வகுத்தார் காணம்மானை. கூட பிறக்க குண்டிலிட்ட ரத்தமதை வாட அரக்கர் குலமாய் வீரவி செய்தார். அப்போ படைக்கும் அவ்வளவில் மாயவனார் மெய்ப்பான மெனிதல் வியர்வைதனை உருட்டி விபீஷணன் என்ற மெய் ஒரு வந்தானாக்கி கவுசலமாயரக்கன் தம்பி என கருத்தாய் கூடியிருந்து அரக்கன் கூறியறிந்து வேடிக்கையாக வீட்டிரண்டு தான் உரைத்தார். 10 தலையான பாவியரக்கனவன் மற்று நிகரோவாம் வாய்த்த பரமேஸ்வரரை வணங்கி தவம் வேண்ட மனதில் பீரியமுற்று இணங்கியே ஈசர்வதோ இறஞ்சி நின்றானம்மானை. தவத்தருமை கண்டு
தலைவத்து அரக்கனுக்கு சிவ தலைவரானோர் செப்புவாரம்மானை காது 2 கண்ணிருவதுள்ளோனே ஏது வரம் வேணும் இப்போது சொல்லுமென்றார். அப்போது ஈஸ்வரரை அரக்கனவன் தான் வணங்கி இப்போது ஈஸ்வரரே யான் கேட்கும் அவரங்கள் தருவோம் எனகே தந்தி முகவன் பேரில் உருவாய் எனக்கு உறுதி செப்பும் என்று உரைத்தான். அப்படியே ஈசர் ஆணை 8 தான் கொடுக்க சொற்படி கேட்டே அரக்கன் சொல்லுவான். அப்போது 3 லோகத்திலுள்ள முனிவர் தேவாதிகளும் மீண்டும் பல ஆயுதமும் விதவிதமாய் அம்புகளும் வீரியமாய் நான் இருக்கும் விட்ட கோட்டை சுத்தி அந்த சூரியனும் சந்திரனும் சுற்றியது போயிடவும் சிவனார் 1 கோடி செய்ய வரந்தரவும் புவனம் படைக்கும் பிரம்மா 1 கோடி உமையாள் 1 கோடி உற்ற வரந்தரவும் இமையோர் 1/2 கோடி இப்படியே உள்ளவரம் 3/2 கோடி உள்ளவரும் அத்தனையும் தாரணரே எந்தனுக்கு தாருமென்றான் அம்மானே. துடுக்கன் அவன் கேட்ட சுத்தவரம் அத்தனையும் கொடுக்கும் அளவில் கொண்டெடுக்கும் தந்தேவி அலைமேல் துயிலும் அச்சுதனார் தந்தேவி சீலை வேலெடுத்து செய்க்கவல்லான் தேவி அலங்காரமாகி அன்றை பொழுததிலே கலங்காதான் தேவி கைலை உமையாளருகே மணிமேடை தன்னில் மகிழ்ந்திருக்கும் அவ்வளவில் கெணியாமலே அரக்கன் கெடுவது அறியாமல் அம்மைதனை கண்டு அயர்ந்து மூகம் சோர்ந்து கர்ம விதியாய் கை மறந்து நின்றனே நின்ற உணர்வை நெடிய சீவமறிந்து அந்தந்த அரக்கனுக்கு ஆதிவரம் கொடுத்து கேட்ட வரங்கள் கெட்டியாய்தான் கொடுத்து நாட்டமுடன் சீதை நகையால் அழிவை என்று இரக்கமில்லான் கேட்ட ஏற்ற வரங்களெல்லாம் அரக்கனவன் தனக்கு ஆதி மீக கொடுத்தார். ஆதி கொடுத்த அவ்வரங்கள் அத்தனையும் நீதியில் நான் வேண்டி நெடியோனை தான் வணங்கி கொண்டு போகும்போது குண்டெடுத்த மாயவரும் கண்டு மறித்து கௌசலமிட்டு மாயன் 1/2 கோடி வரமாய்
ஆக்கிவிட்டார் மாயவரும் சரக்கோடி மூணும் தான் தோற்று போயினனே. ஆதியை தொழுது போற்றி அரக்கனும் வரமும் வேண்டி சீரிய சீதையாலே சீவனு கிடரும் பெற்று வாரிய 3 கோடி வரமது தோற்று பின்னும் மூரியன் 3 லோகம் முழுதுமே அடக்கி ஆண்டான். இங்கே ராவணன் இது திரேதாயுகம் என்று சொல்லுகின்றார். திரேதான்னா ஒழுக்கம். அது கிரேதா அப்படின்றத உள்ளாலே செல்வது. உள்ளாலே சென்றதுக்கு அப்புறம் நம்ம உள்ளாலே சென்று விட்டோம். இறைவனை நாம் உள்ளாலே உணர்ந்து விட்டோம். நாம் 6 பிரிவாக நம்மை பிரிக்கின்ற ஆறுதலை முருகனாக நாம் வாழ்ந்து விட்டோம். ஆறுதலை முருகன் அப்படின்னா நாம் ஒவ்வொரு செயலும் நாம் செய்யும்போது இந்த செயல் நாம் செய்யலாமா வேண்டாமா, இது தர்மமா அதர்மமா அப்படின்றது நம்ம எப்பொழுது நமக்கு உணர முடியும் அப்படின்னா நமக்கு அகத்துக்குள்ளால் செல்லும் போது தான் உணர முடியும். அதுதான் நிறைய ஐயா கடைசி வரைக்கும் முருகன் முருகன் முருகன்னே சொல்லிட்டு வர்றார். இந்த அவர் தவமியன்னு சொன்னதும் எல்லாமே இங்கே நடக்கின்ற திருச்செந்தூர் கடலில் தான் சொல்லிட்டு வர்றார். முருகன் இருக்கின்ற இடம்னே சொல்லிட்டு வர்றார். 6 அறிவை கொண்டு நாம் வாழ வேண்டும். 6 அறிவை கொண்டு தூணிலும் துரும்பிலும் எங்கும் எதிலும் இருக்கின்ற இறைவன் எனக்குள்ளாலே இருக்கின்றார். எனக்கு எல்லா இடமும் இருக்கின்றார். எல்லா உயிரிலும் இருக்கின்றார். தூணிலும் இருக்கின்றார், துரும்பிலும் இருக்கின்றார். அப்ப எனக்குள்ளால இருக்க மாட்டாரா? இருக்கின்றார். அந்த நம்பிக்கையுடன் எவன் ஒருவன் வருகின்றானோ, தனக்குள்ளாலே இறைவனை உணர்கின்றானோ, அவன் முருகனாக மாறுகின்றான். முருகனாக மாறுகின்றான். அங்கே அந்த முருகனாக மாறாதன் சூரனாக இருக்கின்றான். சூரனாக இருக்கின்ற இரணியனாக வருகின்றான். இரணியனாக வந்தவன் என்ன செய்கின்றான்? இது எதற்கு எங்கே நிகழ்கின்றது? ஒரு மனிதனுக்குத்தான் நிகழ்கின்றது. அப்போ 2 சொல்லிட்டு வராரு அப்படின்னா 7 பூமி 14 லோகம். நல்ல ஞாபகம் வச்சுங்க. 7 பூமி, நல்ல பூமி 7 தான். ஆனால் உலகம் 14 மீதி 7 கெட்ட உலகம் இருக்குது. கெட்ட பூமி இருக்குது இல்லையா? உண்மையே இல்லையா? பூமி நல்ல ஞாபகம் வச்சுக்கணும். 7 நல்ல உலகம், 7 கெட்ட உலகம் இருக்கின்றது. 7 நல்ல உலகத்தால் 7 கெட்ட உலகத்தையும் நாம் அழிக்கணும். அதான் இங்கே நடந்து கொண்டிருக்கின்றது. இப்போ இங்கே என்ன செய்யணும்? அடுத்து 10 தத்துவமாக பிறக்கின்றார். என்ன சொல்லுகின்றார் என்றால், ஈஸ்வரனா தன்னுடைய உயிராகிய சிவபெருமானிடம் மனம் பேசுகின்றார். மனமாகிய விஷ்ணு பேசுகின்றார். ஈஸ்வரா, இதுவரை எனக்கு என்கிட்ட நேருக்கு நேராக சண்டை போட்டு என்னிடம் அவன் இது பண்ணி அவன் சூரனாக இறந்தான். அதுதான் அவனுக்கு நீங்கள் அந்த 10 என்னிடம் சண்டை போடுகின்ற அளவுக்கு அவன் உயர்ந்தவனாக இருக்கின்றான். மனமாகிய நல்ல உள்ளத்தில் பள்ளி கொண்டிருக்கின்ற அந்த மகாவிஷ்ணுவிடம் அதை அவனும் உள்ளாலே சென்றவன் தான். அவனும் அந்த அகத்துக்குள் சென்றவன் தான். ஆனால் முழுமையாக அவன் அவற்றுக்குள் செல்லவில்லை. முழுமையாக அவன் என்ன செய்யணும்? இப்போ நிறைய பேர் சொல்லுவாங்க, ராமேஸ்வரம் யாராவது நிறைய ஞானிகள் சொல்லிக்கிறாங்களாம், உள்ளாலேயும் பார்க்கணும், வெளியேயும் பார்க்கணும். அதுக்கு அர்த்தம் என்னன்னு இப்போ நிறைய விஷயங்கள் தெரியலை. ஏன்னா உள்ளால நீங்கள் வெளியே இறைவன் என்று நீங்கள் பார்த்துட்டீங்கன்னா உங்களுக்கு உள்ளால இருக்கிற இறைவன் வெளியே போயிடுவார். நல்ல ஞாபகம். எல்லா உயிரிலும் இறைவன் இருக்கின்றான். அது அந்த உணர்வு நமக்கு வேண்டும். ஆனால் நமக்குள்ளாலே இறைவன் இருக்கின்றான் அப்படிங்கிறது, அது முக்கியமான அந்த உணர்வு நமக்கு முக்கியமாக வேணும். இப்போ உள்ளுக்குள் நமக்குள்ளால இறைவன் என்று சென்னதுக்கப்புறம் நம்ம வெளியே கைகூப்பி வணங்கவே கூடாது. வணங்கிடுச்சுன்னா நமக்குள்ளால இருக்கின்ற அந்த இறைவனை நாம் அடிமையாக்குகின்றோம் அப்படின்னு அர்த்தம். அதான் உண்மை. அதான் இங்கே என்ன செய்யணும்? அப்படி என்னிடமே உள்ளாலே வந்து விட்டவன் அவன் அல்ல, அவனுக்கு 10 தத்துவங்களோட படையுங்கள்னு சொல்கின்றோம். 10 தலைன்னா 10 தத்துவம். நீ உடனே அவன் ராவணனுக்கு 10 தலை இருந்துச்சா? இந்த பக்கம் ஒரு 5 தலை, இந்த பக்கம் ஒரு 5 தலை செவ்வலை, இல்லை இந்த பக்கம் 4 தலை, இந்த பக்கம் அப்போ சென்டரில் ஒரு தலை, அப்போ 9 தானே ஆச்சு அப்படின்னாலாம். இப்போ இன்னொரு தலை, ஒரு சைடு ஒரு 10 5, இந்த பக்கம் ஒரு 5. இது என்ன கணக்கில் சொன்னாங்க வச்சாங்கன்னு தெரியல. 10 தலை ராவணன் அப்படின்னு. 10 தலை என்னால் 10 தத்துவங்கள்னு அர்த்தம். 10 தத்துவங்களோட தான் படையும் என்று 10 தத்துவம் தான் அது. ஆனால் 10 உயர்ந்த தத்துவங்கள் 10. அது ஒவ்வொன்றா சொன்னால் நிறைய நேரமாக நம்ம போக பார்ப்போம். இந்த 10 தத்துவங்களோட அவன் பிறந்திருக்கின்றான். அவ்வளோ அற்புதமானவன் அவன். ராவணன் மீனை மீட்டு அந்த இன்னிசையில் சிவபெருமானை அந்த தன்னுடைய உயிரை மயங்க வைப்பான் அப்படின்னு சொல்றான். அவன் அழைத்தால் சிவன் வருவான் அந்த அவனுடைய இன்னிசைக்கு. அவ்வளோ ஒரு சிறந்தவன், அவ்வளோ சிறந்த பக்திமான் ராவணன் அப்படின்ற அந்த ராவணனை
அங்கே படைக்கின்றார். அது வந்து உடனே இவரு கதவ பயங்கரமா கதவ விட்டுட்டார். மகாவிஷ்ணுவே அந்த அதாவது என்னது அந்த இது அது வேர்வைய திரட்டி விபீஷணனா படைத்தார்ன்னு. இப்படி உள்ள கதைகளால தான் என்ன ஆகின்றது? தத்துவம் காணாமல் போய்விட்டது. இதான் உண்மை. இத நீங்க நான் நான் கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும். நீங்க நான் சும்மா சிரிச்சுட்டே விளையாட்டு சொல்றேன்னு நினைக்காதீங்க. இதெல்லாம் வந்து நம்ம அந்த விபீஷணன அந்த வேர்வையில உருட்டி செஞ்சுட்டாரு. அவன் வந்து ராவணனின் தம்பி தான் விபீஷணன். அது உண்மதான். ஆனா வந்து அவன் செய்தது தவறு தானே! விபீஷணனுக்கு யோசனை பண்ணி வரும். ஒரு தம்பி அவன் கூட இருந்திருக்கிறான் ஆதிகாலம் வரைக்கும். ராவணர் வந்து படையெடுத்து வரும்போது, ராவணன் வந்து அந்த அவன் அண்ணனுக்கு இடையில நிக்காம அவன் அங்க போய் ராமரோடயே சேருகின்றான் அப்படின்றத வந்து அதெல்லாம் வந்து ஒரு புராணங்கள்ல வந்து ஒரு தவறான கருத்து அதெல்லாம். நெறைய தவறுகள் நடக்குது. அதாவது அந்த புராணங்கள்ல இருக்குது. அதெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கணும். இங்க வந்து என்ன செய்கிறார், அந்த வேர்வைய திரட்டி விபீஷணன் அப்படின்னு ஆக்குனார் அப்படின்னு அதுல ஒரு வேற கதைய கொண்டு வந்து விட்டுட்டு போயிட்டாரு. இதெல்லாம் நம்ம சொல்லும்போது 2வது என்ன சொல்கின்றார்னால், அவன் அவன் வரும்போது அங்கே சீதா சீதா அதாவது இந்த மகாலட்சுமியை இப்ப காணுகின்றான். மகாலட்சுமியை கண்டு அங்கேயே கண் அயருகின்றான் அப்படின்னு சொல்றாங்க. இது வந்து நம்ம நெறைய விஷயங்கள், நெறைய பேர நீங்க பார்த்திருப்பீங்க. நல்ல ஞானம் இருக்கும். ஆனா, அவர்கள் அந்த பெண்களின் இதில வந்து அவங்க காணாம போயிர்றாங்க. நெறைய பேர். நீங்க பார்த்திருப்பீங்க. நெறைய பேர பார்த்திருப்பீங்க. ஏன் அப்படின்னா, அவங்க வந்து அந்த ஒரு பெண்ணிடம் ஆசை கொள்ளுகின்றார். உள்ளால போனவங்க வந்து ஆசை கொள்ளவே அவசியம் இல்ல. ஏன்னா, அவங்க எல்லா உயிரையும் இறைவனாக நினைக்கின்றார்கள். எல்லா உயிரும் நானும் வேறல்ல. இந்த அண்டமெல்லாம் இந்த பிண்டத்துக்குள்ளால படைக்கின்றார்கள். அது வந்து அடுத்து ராமபிரானுக்கு அடுத்தது அது வரும். அவ்வளோ ஒரு சக்தி வாய்ந்தவர்கள் ஒரு பெண்ணிடம் ஆசை கொள்ள வேண்டியதே இல்ல. எல்லாருமே ஒண்ணுதான். அந்த அந்த வேற்றுமை அவர்களுக்கு அந்த இருக்கின்ற அந்த ஒரு சின்ன காரணம். அதனால அங்கே அந்த ஒழுக்கமாக அவர்களால் வாழ முடியவில்லை. அவர்கள் வந்து ஆசையற்ற அந்த விருப்பமில்லாத பெண்ணை தூக்கி செல்லுகின்றான் ராவணன். அவன் செய்த ஒரே ஒரு தவறு அதுதான். அது வந்து ஒரு அவர்கள் சீதையிடம் அவர் உறவு கொள்ளவில்லை அப்படின்னுலாம் நம்மளுடைய கதை சொல்லுகின்றது. அதெல்லாம் உண்மைதான். ஒரு உறவு கொள்ள முடியாது. உறவு கொள்ள மாட்டார்கள். ஏன்னா உள்ளால சென்றவன். அவன் அந்த பெண்ணின் விருப்பம் இல்லாமல் அவளை தொடவே மாட்டான் அவன் ராவணன். யாராக இருந்தாலும். ஆனால் ஆசைக்கு அவன் தூக்கி சென்றவன். அதே ஒரு பெரிய தவறு. அதனால்தான் அவனுங்க அங்கே போரிட்டு கொல்ல வேண்டிய சூழ்நிலையில் கட்டாயத்தில் அவன் தள்ளப்படுகின்றான். இத வந்து நம்ம பார்த்துட்டு இப்போ என்ன சொல்லி அந்த வரம் வாங்கிட்டு வரானா 3.25 கோடி வரம் வாங்கிட்டு வரானா, இத மகாவிஷ்ணு சேர்ந்து அவனை இடர் பண்ணி 3 கோடி வரத்த புடுங்கிட்டு வந்துறார் அப்படின்னு சொல்றாங்க. மாயன் 1/2 கோடி வரமாய் ஆக்கிவிட்டான். 3.5 கோடி வரம் வாங்கிட்டான். 1/2 கோடி வரமா ஆக்கிட்டார் அப்படின்னு சொல்றாங்க. அடுத்து என்ன சொல்றாங்க பார்ப்போம். முக்கோடி வரத்தை இங்க 1/2 கோடின்னு சொல்றாங்க. அடுத்தது சரக்கோடி 3ம் தான் தோற்று போயினனே. 1/2 கோடி வரமும் ஆக்கிவிட்டார் மாயவரும். சரக்கோடி 3ம் தான் தோற்று போயினேன்னு சொல்லிட்டு அடுத்து என்ன சொல்றாங்க, முக்கோடி வரத்தைன்னு மாத்துறாரு பாருங்க. முக்கோடி வரத்தை உச்சி கொண்டார் மாயவரும். அக்கரை கோடி அரக்கன் வாரம் கொண்டேகி தேவரையும் மூவரையும் தெய்வேந்தீரன் வரையும் 4வரையும் வேடை கொண்டு நாடாண்டானம்மானே வாசு அரக்கன் மணிமேடை துராட்டால் வீசுவேன் வாளால் வெட்டிடுவேன் பாரு என்பான். மருணனவன் மேடை வந்து தெளியாதிருந்தால் மரணம் வரும் வரைக்கும் வல்விலங்கில் வைப்பேன் என்பான். சந்திரரும் சூரியரும் சாய்ந்து மிக போகாட்டால் சந்து சந்தாக சரத்தால் அறுப்பேன் என்பான். தெய்வமடவார்கள் திருக்கவரி விசாட்டால் கைவரைந்து கட்டி கடுவிலங்கில் வைப்பேன் என்பான். 4 மறையும் நல்லாறு சாஸ்திரமும் பாலு கூடம் சுமந்து பணிந்து முன்னில்லாட்டால் அஸ்திரத்தால் வாழ்ந்து அம்மிதனில் வைத்தரைத்து நெற்றிதனில் கொட்டிடுவேன் நிச்சயம் என்பானரக்கன். வானவர்களெல்லாம் மலரெடுத்து என்காலில்
தானமது பண்ணி தாழ்ந்து நில்லாதே இருந்தால் சாகும் வரைக்கும் தாடி இரும்பில் இட்டவரை வேகும்படிக்கு வேள்விதனில் விட்டிடுவேன். மாமரளி மூவர் வந்து என் சொல்லை கேளாட்டால் காமனையும் ஈசன் கண்ணாலே அரித்தது போல் என்னுடைய கண்ணால் யமனையோம் காலனையோம் துன்னுடைய வல்ல தூதுவனையும் நான் எரிப்பேன். யுகத்திலுள்ள ராசாதி ராசரெல்லாம் மூயுபமும் கப்பமிங்கே முன்னோடியே தாராவிட்டால் நெருப்படுத்து இட்டிடுவேன். நேரே கொண்டு வாராட்டால் எரிப்பேனோரம்பால் ராசாதி ராசனையும். இப்படியே பாவி இந்திர லோகம் வரையும் அப்படியே அரக்கன் அடக்கியர சாண்டிருந்தான். அப்படியே அரக்கன் ஆண்டிருக்கும் அந்நாளில் முப்படியே விட்டகூரை முடிவாகும் நாளையிலே தேவாதி தேவர் தினம் ஏவல் செய்திடவே மூவாதி மூவர் ஊழியங்கள் செய்திடவே மூர்க்கமதல்வாவி ஊழியங்கள் கொண்டதினால் பொறுக்க முடியாமல் பூலோகத்தார்களெல்லாம் தெய்வ ஸ்ரீயையும் தேவாதி தேவர்களும் ஐயா திருமாலுக்கு அபயமுறையமென அபயமிடும் ஒலியை அச்சுதரோ தானமர்த்தி கபயமிடும் தேவன் கையிலையது தானேகி ஆதி பரமன் ஆடியை மீக போற்றி சோதி திருமால் சொல்லு வாரம்மானை 10 தலையுடைய பாவியரக்கனுக்கு மற்றும் பலகோடி வரங்கள் மிக இந்ததினால் தேவரையும் மூவரையும் தெய்வேந்தீரன் வரையும் நால்வரையும் எவல் கொண்டு நாடாண்டானம்மானை ஆனதால் தேவர் அறிக்கே மூரையமிடம் இனமில்லாது கேட்டு இருக்க முடியுதில்லை. பள்ளி உறக்கம் பரிவாய் வருகுதில்லை. தள்ளினால் தேவரையும் தற்காப்பாருமில்லை. என்ன வசமாய் எடுப்போம் சொரூபமது தன்னிகர் இல்லாதவனே சாற்று வீரன்றனராம் மாயன் இது உரைக்க மறையோனக மகிழ்ந்து தூயவரும் அங்கே சொல்லு வாரம்மானே பாவியரக்கனுக்கு பண்டு நாம் இந்த வரம் தாவி பறிக்க தானாகாது என்னாலே என்றனார் சொல்ல எம்பெருமாள் அச்சுதரும் அன்று எம்பெருமாள் ஆலோசனையாகி
என்னை மகவாய் எடுக்க தசரதரும் முன்னே வரம் கேட்டு உலகில் அவன் இருக்க அன்யுகத்திலுள்ள அரக்கன் தீநகரனும் பொன்னு திருவை பிள்ளையன வந்தெடுக்க நெட்டையார சரசர் நெடுநாள் தவசிருக்க சட்டமதை பார்த்து தான் அனுப்பும் ஈஸ்வரரே பின்னும் பெருமாள் பெரியோனை வார்த்துரைப்பார் முன்னு முறையாய் முறைபடியே தேவரையும் வானரமாய் பூவியிலே வந்து பீரந்திருக்க தானவரே இப்போ தான் படைக்க வேணுமென்றாய் தான் படைக்க வேணுமென்றார். இங்கே ரொம்ப முக்கியமான ராம அவதாரம் எடுக்க இருக்கின்றார் ஐயா. இது நம்ம கண்டிப்பா தெரிஞ்சுக்கணும். ராமருக்கும் ராவணனுக்கும் என்ன வித்தியாசம்? ராமர் ஒரு தலை, ராவணன் 10 தலை. ஒரு தலையாக இருக்கின்ற ராமபிரான் 10 தலையாக இருக்கின்ற அரக்கனை கொல்லுகின்றார். இந்த ராவணன் இந்த உலகத்தை எல்லாம் அடக்கி அரசாளுகின்றான் அப்படின்னு எல்லாம் அங்கே அரிகோலசர் சொல்லிட்டு வர்றார். அப்போ இங்க எந்த உலகத்தை அடக்கி ஆண்டார்? ராவணன் எந்த உலகத்தை அடக்கினான்? அவன் இலங்கையை தான் ஆண்டான் இல்லையா? இங்கே தசரதர் இங்கே ஆண்டுட்டு இருக்கிறார். தசரதர் ஆண்டு அதுக்கு அடுத்து ராமருக்கு வர வேணும். அங்கே வேற எல்லாம் உலகத்தையே அடக்கி அரசாண்டு கொண்டிருக்கின்றான் அப்படின்னு நிறைய கதைகள் புராணங்கள் எல்லாம் அவர் கேட்டதெல்லாம் இங்கே சொல்லிட்டு வர்றார். அப்போ அங்கே ராமாயணத்தில் படித்த கதையை சொல்றார். தசரதர் ராமரை என்னை மகவாக எடுக்க வேண்டும் என்று தவம் இருந்தார் அப்படின்னு எல்லாம் சொல்றார். இதெல்லாம் உண்மைதானா? அங்கே இது நம்ம கண்டிப்பாக நிறைய விஷயங்கள் கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும். ஏன்னா அதை நம்ம ஒரு 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 விஷயம் நம்ம சொல்லும்போது எல்லாமே சரியாக இருக்கணும். ஓரளவுக்காவது சரியாக இருக்கணும். எல்லாமே சரியாக 100% யாரும் உண்மையாக சொல்ல முடியாது. ஆனால் ஓரளவு சரியாக இருக்கணும். ஏன் அப்படின்னா இங்கே தசரதர் ராமரை மகனாக பெற்றெடுக்க தவம் இருக்கின்றார் அப்படின்னு சொல்கிறார். அங்கே கண்ணனை பெற்றெடுக்க அந்த தேவகியும் யசோதையும் அங்கே தவம் இருக்கின்றார்கள். அங்கே நிறைய இதெல்லாம் சொல்லிட்டு வர்றார். அப்போ அங்கே ஐயா வைகுண்டரை பெற்றெடுக்க யார் தவம் ஏற்றினார்கள்? அந்த தந்தையை ஏன் அவர் சொல்லவில்லை? அந்த ஒரு மகிமை அங்கே இல்லையா அவருக்கு? 10வது அவதாரம் கொண்டு அந்த தந்தையை தாயை பெற்றெடுத்த அந்த மகிமை இல்லையா? இதெல்லாம் நம்ம கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும். ஏன் அப்படின்னா இங்கே அவர் கதையை எழுதுகின்றார். அரிகவலசிசர் தான் காதல் கேட்ட ஐயா சொல்லுகின்றார். ஐயா அரிகவலசிசரும் சொன்னது என்ன அப்படின்னா அவதாரத்தை ஒன்னொன்றாக சொல்லிட்டு வர்றார். அதாவது இரணியனுக்கு அப்புறம் ராமர் வருகின்றார். அந்த இரணியன் அங்கே பிரகலாதன் அங்கே அந்த பிரகலாதனுக்கு நரசிங்கமாக தான் நெஞ்சை பிளந்து கொல்லுகின்றார். ஆனால் அங்கே மகனே நெஞ்சை பிளந்து கொண்டது போல இதை சொல்லிட்டு வராரு. நம்ம பார்த்துட்டு வந்தோம். அந்த கதைகள் அப்படி வருது. அந்த கதையே கிரேதாயுகத்திலிருந்து தான் ஹிந்து தர்மம் 4 யுகம் சொல்லுது. கிரேதா திரேதா துவாபர கலி சொல்லுது. இதுக்கு முன்னாடி ஐயா 3 யுகத்தை சொல்லியிருக்கிறாரு. இப்போ இந்த கிரேதாயுகத்தில் உள்ள இரணியனை கொண்டு வரணும்னு லேசாக பூத்திட்டு வந்துட்டாரு. அடுத்த ராவணனை கொண்டு வரணும். ராவணனை கொண்டு வரணும்னா அந்த கதையெல்லாம் சொல்கிறார். அப்போ இங்கே ராமரை பெற்றெடுப்பதற்காக தசரதனும் அந்த சீதா பிராட்டியரை பெற்றெடுப்பதற்காக அந்த தினகரனும் அதாவது அந்த ஜனகரம் இருந்தார்கள். அவங்க 2 பேரும் எனக்கு நீ உன்னுடைய உன்னுடைய மகனை நீ எனக்கு என்னுடைய மகளுக்கு தரணும் அப்படின்னுலாம் பேசிட்டாங்க அங்கே முனிவராக இருக்கும்போது. அப்படின்னா அவர் அந்த கதைகளில் கேட்ட விஷயத்தை எல்லாம் இங்கே சொல்லிக்கொண்டே வருகின்றார். இதை நம்ம கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும். ஏன்னா புராணங்கள் எதற்காக நான் கருத்து என்ன? இதோட கருத்து என்ன? ராமபிரானை அந்த ஒழுக்கமானவர், ராமபிரான் ஒழுக்கமானவர், ராமபிரான் கடவுள் அப்படின்னு நாம் ஏன் போற்றுகின்றோம்? அதுக்கு நிறைய காரணங்கள் இருக்கு, நிறைய விஷயங்கள் இருக்கு. ஏன்னா ராமரை பிற யாருமே வாழ முடியாது இந்த உலகத்துல. ராமர் பிறந்த அந்த நவமி திதியிலும் கண்ணன் பிறந்த அந்த அஷ்டமி திதியிலும் யாருமே ஒரு நல்ல காரியம் கூட செய்ய மாட்டாங்க. ஏன்னா அவர்கள் இருவரும் தான் இந்த உலகத்திலேயே அதிகமாக கஷ்டப்பட்டவர்கள். ரொம்ப அதிகமாக கஷ்டப்பட்டவர் ராமனும் கண்ணன் தான். அவர்கள் கொடுத்து சென்ற வாழ்க்கை தத்துவமே ரொம்ப அற்புதமான வாழ்க்கை தத்துவம். அதை நம்ம இங்கே அழகா சொல்லிட்டு வராங்க பார்ப்போம்.